ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நானோ ஒரு புழு. 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தும் போது புழு என்றும் பூச்சி என்றும் தூசி என்றும் அற்பமும் குப்பையுமானவர்கள் என்றும் அகால பிறவி என்றும் சொல்லி தங்களை தாழ்த்துகிறார்கள். ஆபிரகாம் தன்னை தாழ்த்திய போது, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்றார். ஆதியாகமம் 18:27. மோசே தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். யாத்ராகமம் 4:10. எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக என்றார். எரேமியா 1:6. ஆம், தங்களை தாழ்த்தினவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தரால் ஒரு பூச்சியை இயந்திரமாக மாற்றி பயன்படுத்த முடியும். தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் கூட ராஜ்யபாரம் அவருக்கு கிடைக்கவில்லை. அவரை சவுல் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல துரத்தி கொண்டே வந்தார். மனம் உடைந்து போன தாவீது, நான் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்றார். இன்றைக்கு நீங்களும் கூட அப்படி நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் மனுஷரால் அற்பமாய் எண்ணப்பட்டும் இருக்கலாம். யாரும் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களையும் நேசிக்கிற ஒருவர் உண்டு. உங்கள் மேல் அன்பு பாராட்டி உங்களுக்காக பரலோகம் துறந்து பூமிக்கு வந்த ஒருவருண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு மண்புழுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமானது! அதனால் ஒரு பறவையைப் போல வானவெளியிலே பாடி திரிய முடியாது. மற்ற மிருகங்களைப் போல ஓடி திரியவும் முடியாது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் யானையும் ஒன்று. அது எவ்வளவு கெம்பீரமாய் தன் துதிக்கையை ஆட்டிக்கொண்டு அழகான தந்தங்களோடு நடக்கிறது. சிங்கங்கள் வீரர்களைப் போல தலை நிமிர்ந்து நிற்கின்றன. ஆனால் இந்த புழுவின் நிலைமையோ பரிதாபம். காலூன்றி ஆடு மாடுகளைப் போல நடக்க முடியாது. தரையில் ஊர்ந்து செல்லும் போது நடப்பவர்களால் மிதிக்கப்படுகிறது. அதற்கு சத்தம் கூட இல்லை. ஆனால் புழுவைப் போல் இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மட்டுமல்ல, அவர் அன்பு செலுத்துகிற ஆண்டவராயும் இருக்கிறார். மனுஷனை நினைத்து விசாரிக்க, அவன் மேல் அக்கறை கொண்டு அவனை அரவணைத்து பாதுகாக்க கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும்? இன்றைய நினைவிற்கு எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 14, 15 மற்றும் 16 அதிகாரங்கள்.
மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 22 43ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒரு புழுவைப் போல அற்பமாயிருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.